தூங்கும் பொழுது முகத்தை மூடி தூங்கும் பழக்கம் சரியான முறையா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது உடல்வாக பொறுத்து மாறும். வெயில் காலம், மழை காலம், பனிகாலம், எல்லா பருவ காலத்திலையும் சிலருக்கு இரவில் தலையோட மூடி போத்திக்கிட்டாதான் தூக்கம் வரும். அது இல்லைன்னா எக்ஸ்டர்னலா ஏதோ என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால கண்ணை மூடி இருந்தாலும் வெளியில ஏதோ ஒண்ணு என்னைய தொடர்பு கொள்ற மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, லைட்டிங் அல்லது சம்திங், அதனால தலையோட போத்திக்கிட்டா எதுவுமே தொந்தரவு இல்லை, நான் நல்லா தூங்கலாம் அப்படின்னு சைக்காலஜிக்கலா மைண்ட்ல சின்ன வயசுல இருந்தே பதிவாயிரும் சிலருக்கு. அப்ப சின்ன வயசுலயே அப்படி பழகுனவங்களுக்கு அந்த பழக்கத்தை மாற்ற முடியாது. தலையோட போத்திக்கிட்டாதான் அவங்களுக்கு தூக்கமே வரும், தூங்கின திருப்தி இருக்கும், இல்லைன்னா வராது. இது பழக்க வழக்கங்களில் வரக்கூடிய ஒரு வாழ்வியல் முறைதானே தவிர தலையோட போத்தி தூங்குறது தான் ஆரோக்கியம், போத்தாம தூங்குறது தான் ஆரோக்கியம் அப்படிலாம் ஒண்ணு இல்லை. ஆனா நாம தூங்கக்கூடிய இடத்தில் காற்றோட்டம் இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. நீங்க படுத்து உறங்குற இடத்துல தன்னை மறந்து உறங்கும் போது நினைவிழந்த நித்திரை, உடம்பும் எந்த அசைவும் இல்லாம கிடக்கு, மனசு சிந்தனை எதுவும் இல்லாமல் உயிர் மட்டும் இந்த உடம்பை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய, உள் உறுப்புகளை புதுப்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆழ்நிலை உறக்கம் என்பது அங்கே உயிரோட்டம் அதிகரித்து உடம்பை புதுப்பிக்கும் போது உயிர் காற்றை சுவாசிக்கக்கூடிய வகையில், வெளிக்காற்று உள்ளே ஊடுருவக்கூடிய வகையில் நீங்க படுக்கிற அறை இருக்க வேண்டும். எல்லாத்தையும் அடைச்சு வச்சுட்டு ஜன்னல் கதவு கொசு வந்துரும் எல்லாத்தையும் அடைச்சாச்சு, எங்கேயும் ஓட்ட இருக்கக்கூடாது. ஃபேனை ஃபுல் ஸ்பீடு வச்சாச்சு. ஏசியை போடு, ஏசியும் போட்ட ஃபேன் காத்து ஓடிக்கிட்டே இருக்கு, ஏசி ஓடிக்கிட்டே இருக்குது, காத்து நீங்களும் சுவாசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, ஒரு கற்பனை. அதனால கூடியமானவரை வெளிக்காத்து உள்ளே ஊடுருவக்கூடிய முறையில் ஒரு சூழல் இருந்தால் அங்கே படுத்து உறங்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான உறக்கத்தை தரும். தலையோட மூடி படுத்திருக்கிறது என்பது உடம்பினுடைய டெம்பரேச்சரை நார்மல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். அது இயல்பாவே குளிர்காலம் பனிக்காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா தலையோட போத்திட்டு படுத்தாதான் நல்ல தூக்கம் வரும். ஏன்னா கதகதன்னு இருக்கும், ஒரு கதகதப்பு இருக்கும். ஓப்பனா விட்டோம் அப்படின்னோம்னா இருக்காது. அப்போ உடம்பில் அதிக உஷ்ணம் இருக்கு, அவங்களுக்கு போத்திக்கிறது பிடிக்காது. உடம்பினுடைய சூடு கொஞ்சம் குறைவு, குளிர்ந்த உடம்பு, அப்போ கதகதப்பு தேவை, அப்போ போத்திக்கிற தோணும். அப்போ இது அவரவர்களுடைய உடம்பு சொல்றதுக்கேற்ப அவங்க பயன்படுத்திக்கிட்டோம். இது இப்படிதான் பயன்படுத்தணும் என்று ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுக்கு தேவைப்படாது. அவரவர்களுடைய உடலினுடைய தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கலாம். அதான் நல்லது. நன்றி.